ஹாய், நான் தான் உங்கள் விமல் சுப்பு. நான் வந்து பிஹெச்டி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். லாஸ்ட் 1 மந்த்தாக ஏதாவது குவரிஸ் இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தென் அது இல்லாமல் பிஹெச்டி ரிலேட்டடாக என்ன டாபிக் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சினாப்சிஸ் எப்போ வைப்போம் அப்படின்னு. ஓகேங்களா? பிஹெச்டியில் வந்துட்டு ஜாயின் பண்ணதில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு முடித்தோன்னா, அதாவது 1 இயர் ஆனோன்னா ஃபஸ்ட் டிசி மீட்டிங் வைப்போம். ஓகேங்களா? அப்புறம் செகண்ட் இயர்க்கு வந்து செகண்ட் டிசி மீட்டிங் வைப்போம். சரி, செகண்ட் டிசி மீட்டிங்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா சினாப்சிஸ் வைப்போம். ஓகேங்களா? தீசஸ்க்கு முன்னாடி நம்ம சினாப்சிஸ் வைப்போம். அதாவது தீசஸில் என்ன சொல்ல வரீங்க, என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஓவராலாக வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு சொல்கிறது தான் சினாப்சிஸ். ஓகேங்களா? அந்த சினாப்சிஸ் வந்து எப்படி வைப்போம், எப்போ வைப்போம், எதுக்கு முன்னாடி வைப்போம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? சினாப்சிஸ் வந்து எப்போ வைப்போம் அப்படின்னா டிசி மீட்டிங் முடிச்சதுலேருந்தே 1 வீக்குள்ளே கூட நீங்கள் வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டிசி மீட்டிங் வந்து ஜனவரி 4ஆம் தேதி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் சினாப்சிஸ் வைக்கலாம். ஓகேங்களா? அது வந்து உங்களோட எவ்வளோ சீக்கிரமாக எப்படி வேணாலும் வைக்கலாம். நீங்கள் டிசி மீட்டிங் வச்சதுலேருந்தே சினாப்சிஸ் வைக்கிறதுக்கு எலிஜிபிள். பட் இங்கே வந்து என்ன ஆகும், எதனால் டிசி மீட்டிங்க்கு அப்புறம் சினாப்சிஸ் வைக்க 1 மந்த் டிலே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் நீங்கள் டிசி மீட்டிங் செகண்ட் வச்சதுலேருந்து சினாப்சிஸ் வைக்க 1 மந்த் இல்லைன்னா 1.5 மந்த் டிலே ஆகும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினாப்சிஸ் வைக்கும்போது நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மேம் வந்து நமக்கு வந்து ஃபாரின் எக்ஸாமினர், அப்புறம் இந்தியன் எக்ஸாமினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டலாம் வந்துட்டு இது கேட்பாங்க. எப்படின்னா வில்லிங்னஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபாரினர், ஏன்னா வந்துட்டு நம்மளோட தீசிஸ் வந்து எப்படி கரெக்ஷன் ஆகும்னா, என்னோட சீனியர்ஸ் தான் சொன்னாங்க. ஓகேங்களா? என்னோட சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க. எப்படின்னா 4 பேர் வந்து இந்தியன் எக்ஸாமினரையும் 4 பேர் வந்துட்டு ஃபாரின் எக்ஸாமினரையும் மேமாக வந்து கேட்டு அப்ரோச் பண்ணி எப்படி நம்ம டிசி மீட்டிங்கில் வந்து 3 எக்ஸ்பர்ட்ஸை வந்து ஒவ்வொரு காலேஜில் இருந்தும் வந்து நம்மளோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பர்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட வில்லிங்னஸ் கேட்பாங்களோ, அதே மாதிரி தான் நம்மளோட தீசஸ் சப்மிஷனுக்கு வந்து எங்களோட தீசஸ் இந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இவங்க தீசஸை நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக நாங்கள் சினாப்சிஸ் சப்மிட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து அவங்களோட தீசஸை வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் போட்டு தருவீங்களா, நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து நம்மளோட கைடு தான் வந்து அப்ரோச் பண்ணுவோம் உங்கள்கிட்ட. ஓகேங்களா? இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக நடக்கிறது, நமக்கு வந்து தெரியாது. பட் என்னோட சீனியர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் அப்படி தான் நடந்துச்சு. ஓகேங்களா? ஆனால் வந்து அந்த 4 பேர் யாரும் நமக்கு சொல்ல மாட்டாங்க. பட் வந்து செலக்ட் ஆகி வர்ற அந்த ஒரு ஆள் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மேம் வந்து இதே மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்தியாவிலேயும் சரி, ஃபாரின்லேயும் சரி. அவங்க எல்லாருக்கிட்டையும் ஜென்ரலாக மெயில் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, உங்களுக்கு வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் யாராவது ஒருத்தவங்க வந்து சரி நான் வந்து ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட டேட்டாஸை வந்து அவங்கள்ட்ட கேட்டு அதை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை தான் வந்துட்டு சினாப்சிஸ் சப்மிட் பண்ணும்போது அதனால தான் லேட் ஆகும். ஏன்னா வந்து அவங்க ஒரு சிலர் வந்து உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண லேட் ஆகும். பட் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து வைக்கணும். ஓகேங்களா? அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் நம்ம தீசிஸ் போகும்போது அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட ரிப்ளை எல்லாத்தையும் வந்து அவங்க வைக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் டிலே ஆகும், அவங்களோட ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு டிலே ஆகும். தென் அவங்களோட நேமெல்லாம் வந்து கரெக்டாக போகணும், நேமு, அப்ளிகேஷன், மெயில் ஐடி. ஏன்னா யூனிவர்சிட்டி பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து எப்படின்னா எல்லாமே வந்து ஆன்லைன் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு 2 இயர்ஸ் அந்த கொரோனாக்கு அப்புறம் எல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் எல்லாமே. ஸோ அதனால் நம்ம தீசஸ் வந்து கரெக்டாக அந்த மெயில் ஐடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கரெக்டான அவங்களுக்கு போகும். ஓகேங்களா? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை ஒரு கமா கூட நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்துட்டு அந்த உங்கள் தீசஸ் வந்து அப்படியே ஸ்டக் ஆகிடும், எங்கே போகுதுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் சீனியருக்கு வந்து இந்த மாதிரி ஆச்சு. 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். ஓகேங்களா? கொரோனா டயத்தில் எங்களோட சீனியர் ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சப்மிட் பண்ணாங்க. அவங்களோட தீசஸ் சினாப்சிஸ் சப்மிட் பண்ணும்போது வில்லிங்னஸில் வந்து ஃபாரினர் 4 பேர் வந்து தெரிஞ்சிருச்சு. அவங்க மேம் போட்டாங்க, அப்புறம் இந்தியன் எக்ஸாமினரும் போட்டாங்க. அப்போல்லாம் ரிப்ளை இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களோட தீசஸ் வந்துட்டு
கொரோனா டயத்தில் சப்மிட் பண்ணாங்க. சப்மிட் பண்ணது வந்து 1 இயர் ஆயிடுச்சு, ரெஸ்பான்ஸே இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா வந்து மெயில் பண்ணிகிட்டே இருப்போம். அப்போ மெயில் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன்னா வந்து 4 பேரில் யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது. 4 பேர் யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கைடு தான் கொடுத்துருப்பாங்க அந்த 4 பேர். அப்போ நம்ம கைடு தான் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, யார் யார் அந்த 4 பேர் யார் அப்படின்னு. அவங்க வந்து மெயில் பண்ணி அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. எங்கள் கரெக்டாக வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, சினாப்சிஸில் இப்போ நம்ம டிசி மீட்டிங்கில் மாதிரியே சினாப்சிஸ்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாரினர் 4 பேர், இந்தியன் 4 பேர் செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 4ல் ஒரு ஆள் தான் நமக்கு வந்து யூனிவர்சிட்டி வந்து செலக்ட் பண்ணும். அந்த ஒரு ஆள் கைக்கு தான் போகும். ஒரு இந்தியன், அந்த 4ல் ஒரு ஆள். 4 பேர் இந்தியன் எக்ஸாமினர், 4 பேர் ஃபாரின் எக்ஸாமினர்னா, அந்த 4 ஃபாரின் எக்ஸாமினரில் ஒரு ஆளை வந்து யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணும். அதே மாதிரி 4 இந்தியன் எக்ஸாமினரில் ஒரு ஆளை வந்து யூனிவர்சிட்டி தான் செலக்ட் பண்ணும். அந்த ஒரு ஆள் யாருன்னு நமக்கும் தெரியாது, நம்ம கைடுக்கும் தெரியாது. ஆனால் அந்த அக்காவுக்கு வந்து யூனிவர்சிட்டிலேருந்து ரிப்ளை வரவே இல்லை. ஸோ யூனிவர்சிட்டியில் போய் அந்த அக்கா வந்து என்கொயரி பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, அந்த ஃபாரின் எக்ஸாமினர் வந்து கொரோனாவில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து மெயிலுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப டிலே ஆகி மறுபடியும் இன்னொரு எக்ஸாமினர் கொடுத்து, அதுக்கப்புறம் மறுபடியும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஆகி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு அக்காவுக்கு என்னாச்சுன்னா, அந்த ஃபாரின் எக்ஸாமினர் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா, இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு. அது வரைக்கும் அவர் வந்து ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த அக்கா டீச்சர்ஸ் போகும்போது அங்கே அவங்களுக்கு வேலை இல்லாமல் இந்தியாவுக்கு வந்தனால, ஸோ அவர் வந்து இந்தியன் ஆயிட்டார், ஃபாரின் எக்ஸாமினராக இல்லை. ஏன்னா அந்த காலேஜில் அவருக்குன்னு ஒரு அஃபிலியேஷன் இல்லை. ஸோ அதனால வந்து யூனிவர்சிட்டி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வேறொரு எக்ஸாமினரை போடுங்க அப்படின்னு வரும். இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே சினாப்சிஸ் சப்மிட் பண்ணும்போது நடக்கும். ஸோ அதனால நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப வயசானவங்களையும் செலக்ட் பண்ணிடாதீங்க. செலக்ட் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். இன்கேஸ் அந்த மாதிரி உங்களோட லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா, உங்கள் மேம் கிட்ட சொல்லுங்கள், அடிக்கடி ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையான்னு. ஏன்னா சினாப்சிஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணதுலேருந்து 1 மந்த்துக்குள்ளே இல்லைன்னா 2 மந்த்துக்குள்ளே ரிப்ளை வந்துடும். இல்லை 2 மந்த்துக்கு டிலே ஆச்சு அப்படின்னா எங்கேயோ வந்து உங்கள் தீசிஸ் வந்து சிக்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கும்போது இன்கேஸ் வந்து நீங்கள் மெயில் ஐடி தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா கூட, ஒருவேளை அன்னவங்களே உங்கள் மேம் வந்துட்டு ஒரு மெயில் ஐடியில் ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் கொடுத்துட்டாங்கன்னா கூட, மெயில் ஐடி தப்பானனால கூட உங்களோட தீசிஸ் வந்து போகாமலே இருந்திருக்கும் அந்த ரிசர்ச்சருக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை தான் சினாப்சிஸ் சப்மிட் பண்ணும்போது நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாத்தையும் பார்த்து சினாப்சிஸ் சப்மிட் பண்ணுங்கள். 3 விஷயத்தில் பார்க்கணும். அந்த ஃபாரின் எக்ஸாமினர், இந்தியன் எக்ஸாமினரோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம மேம் நமக்கு கரெக்டாக கொடுக்கணும். தென் அது இல்லாமல் 2 மந்த்ஸ் வரைக்கும் யூனிவர்சிட்டிலேருந்து ரிப்ளை வருதான்னு பாருங்கள். ஏன்னா நம்மளே வந்து சினாப்சிஸ் வந்து போயிருக்கா போகலையா, நமக்கு வந்து அந்த ஃபாரின் எக்ஸாமினர் 4 பேர் யார், இந்தியன் எக்ஸாமினர் யாருன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ரிசர்ச் ஸ்காலருக்கு தெரியாது. பட் நம்மளோட தீசஸ் வந்து அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா, ஃபாரினருக்கு ரீச் ஆயிடுச்சா, இந்தியனுக்கு ரீச் ஆயிடுச்சான்னு நம்மளால் பார்க்க முடியும். அதை வந்து எப்படின்னு இப்போ நான் சொல்லித் தரேன். ஏன்னா சினாப்சிஸ் சப்மிட் பண்ணுறது வந்து இது வரைக்கும் டிசி மீட்டிங் 1, 2 இது எல்லாமே வந்து நம்ம மேம் தான் அப்ளை பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் சினாப்சிஸ் வந்து நம்ம தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்மிட் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம அக்கௌண்ட்டில் நம்மளோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளோட தீசஸை வந்து சாஃப்ட் காப்பி அனுப்பி, அப்புறம் நம்ம சினாப்சிஸ்க்கு வந்து 3000 சில்லற கட்டுவோம். ஓகேங்களா? 3000 அதோட கொஞ்சம் 3000ன்னு நினைக்கிறேன். 3000 அமௌண்ட் கட்டி அதோட ரிசிப்ட், ஆன்லைன் ரிசிப்டையும் அதில் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட சிக்னேச்சர் வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் சப்மிட் பண்ணுவோம். ஸோ அதிலே வந்துட்டு நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட் இருக்கும், அந்த ப்ரொஃபைல் இருக்கும், அதில் தான் நம்ம சப்மிட் பண்ணுவோம் சினாப்சிஸ் சாஃப்ட் காப்பி. அதிலே நம்ம வந்து ஸ்டேட்டஸ், நம்மளோட சினாப்சிஸ் ஸ்டேட்டஸ் என்ன, இந்தியன் எக்ஸாமுக்கு போச்சா, ஃபாரின் எக்ஸாம் யாருன்னு தெரியாது, பட் அவங்களுக்கு ரீச் ஆயிடுச்சா, எந்த டேட்டுக்கு போச்சு அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அதனால வந்துட்டு சினாப்சிஸ் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. தீசஸ்க்கும் அந்த மாதிரி தான். தீசஸ்க்கும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி ஒரு 2 மந்த்ஸில் வந்து ரெஸ்பான்ஸ் தான் பாருங்கள். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுங்கள், யூனிவர்சிட்டிக்கு போய் என்கொயரி பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து எல்லாமே டிலே ஆகும். ஓகேங்களா? ஸோ சினாப்சிஸ் சப்மிட் பண்ணுறது இவ்வளோ தான். நமக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? பாரதியார் யூனிவர்சிட்டி சினாப்சிஸ் சப்மிஷன். பாரதியார் யூனிவர்சிட்டி சினாப்சிஸ் சப்மிஷன் அப்படின்னு போடுங்க. ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வரும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ எப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா
அதை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ என்னோட ஃப்ரெண்டுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஜென்ரேட் பண்ணும்போது அவங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் ஸ்டார்டிங்லேயே வந்து ஜென்ரேட் பண்ணும்போது அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் அவங்களால இன்னமுமே அப்லோட் பண்ண முடியல. ஒவ்வொரு வாட்டியும் வந்து யூனிவர்சிட்டியில் போய் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம புதுசாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே அதில் சைனு, அப்புறம் உங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக அப்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்படி தான் வரும் சினாப்சிஸ் சப்மிஷனுக்கு. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க சினாப்சிஸ் சப்மிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேஜில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து சினாப்சிஸ் சப்மிட் பண்ணுற அன்றைக்கி என்னென்ன வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து டிசி மீட்டிங் 1, 2 வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னா நமக்கு வந்து நம்ம மேம் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கான எவிடன்ஸ் கொடுப்பாங்க அந்த பிடிஎஃப்ல. அதையும் நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஓகேங்களா? அந்த ப்ரூஃப் ஆஃப் கம்ப்ளீஷன் டு டிசி மீட்டிங், அப்புறம் டிடி ப்ரூஃப். அது எதுக்குன்னா சினாப்சிஸ்க்கு வந்து 3000 ரூபா நீங்கள் கட்டுவீங்க. ஆன்லைனில் கட்டினீங்கன்னா அதோட சாஃப்ட் காப்பி அதை பிரிண்ட் எடுத்துக்கணும். அப்புறம் சினாப்சிஸ் வந்து 3 பேஜ் இல்லைன்னா 4 பேஜில் வந்து சாஃப்ட் காப்பி வச்சுருப்போம். அதையும் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த போர்ட்டலில். அதே பின்னாடி வந்துட்டு ஒரு 4 காப்பி கேட்பாங்க, 4 3 காப்பி கேட்பாங்க. அதை வந்துட்டு நம்ம சாஃப்ட் பைண்டிங் அந்த ஓஹெச்பி ஷீட்டில் போட்டு வச்சுக்கணும். இதில் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, யூனிவர்சிட்டி எம்பலம் இல்லாமல் நான் சப்மிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நீங்கள் சினாப்சிஸ் ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் காலேஜோட எம்பலம் மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டியோட எம்பலமும் அதில் இருக்கணும். இல்லைன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 2 எம்பலமும் இருக்கணும். உங்கள் காலேஜ் எம்பலம், தென் யூனிவர்சிட்டி எம்பலம். அதோட வந்து ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணிக்கோங்க. தீசிஸ் டைட்டில், உங்களோட நேமு, அப்புறம் கைடோட நேமு, அவங்க அஃபிலியேஷன், அதுக்கப்புறம் உங்கள் காலேஜோட அந்த ஏ கிரேடு, நேக்கு அதெல்லாம் போட்டுருங்க. சைடில் வந்துட்டு யூனிவர்சிட்டியோட எம்பலம், தென் உங்கள் காலேஜ் எம்பலம் கொடுத்துருங்க. யூனிவர்சிட்டி எம்பலம் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதோட வந்து சாஃப்ட் காப்பி வந்து ஓஹெச்பி ஷீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. தென் அது இல்லாமல் வந்து சினாப்சிஸ் சப்மிட் பண்ணதுக்கான அந்த இதை வந்து அப்ளிகேஷன் நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட்லேயே வந்து அப்ளிகேஷன்லேயே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். இருந்தாலும் அந்த காப்பியை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அது இல்லாமல் சிடி. ஓகேங்களா? 3500 கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சாஃப்ட் காப்பி வந்து சிடிலையும் போட்டு அதில் வந்து ஒரு மார்க்கர் வச்சு நம்ம சிடி மார்க்கர் வச்சு அதில் ஹெட்டிங், உங்களோட நேமு, அப்புறம் உங்களோட இது அந்த கம்யூனிகேஷன் லெட்டரில் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர். அதை போட்டுருணும். ஓகேங்களா? அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் டேட்டும் போட்டுருங்க. என்ன தனிக்கு சப்மிட் பண்ணுறீங்களோ சினாப்சிஸ் அதோட டேட் போட்டுருணும். தென் அது இல்லாமல் எம்ஃபில் மார்க் ஷீட்டும் வைக்கணும் இதில். அப்புறம் பிஜி டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கணும். இதில் ஜெராக்ஸ் காப்பி வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, சினாப்சிஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவீங்க. அது எப்படி நான் இப்போ சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரெடியான சினாப்சிஸ் சாஃப்ட் காப்பியை அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அது இல்லாமல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 3500 கட்டினதோட ஃபீஸ் ரெசிப்டையும் அதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணோன்னா அது ஒரு பிடிஎஃப் காப்பி மாதிரி ஜென்ரேட் ஆகும். அதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். அதை பிரிண்ட் எடுத்து அந்த சினாப்சிஸ் அப்ளிகேஷனுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணணும். எதுனா டிசி மீட்டிங் 2 முடிச்சதுக்கான எவிடன்ஸ், தென் டிடி ப்ரூஃபோட எவிடன்ஸ், அது இல்லாமல் வந்துட்டு நம்மளோட எம்ஃபில் மார்க் ஸ்டேட்மெண்ட் எவிடன்ஸ், பிஜி மார்க் ஷீட்ஸ் எவிடன்ஸ், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷன் வைப்பாங்க. நான் சொன்னால டிசி மீட்டிங்க்கு 2 பேப்பர் பப்ளிஷ் பண்ணுங்க, அப்போ தான் சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷனுக்கு வைக்கலாம் அப்படின்னு. அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷன் வந்து என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு அதுவும் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் ரெடி பண்ணணும். அது ஒன்றும் இல்லை, நம்மளோட பேப்பரோட டைட்டில் வந்து இருக்காது. ஓகேங்களா? அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஜென்யூனஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன இருக்குன்னா, நீங்கள் என்ன ஆர்டிக்கல் ஹெட்டிங், அந்த என்ன ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணீங்களோ அந்த ஜேர்னலோட ஹெட்டிங், அதோட வால்யூம், பேஜ் நம்பர், அது என்ன அசோசியேஷன் வந்து அதை இது பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கும். சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் அதுவும் கீழே கொடுத்துருப்பாங்க ஃபார்மேட்டு. அந்த ஃபார்மேட்டில் சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷன் ரெடி பண்ணிக்கோங்க. அதையும் பின்னாடி அட்டாச் பண்ணணும். அதோட நீங்கள் பப்ளிஷ் பண்ண பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் வைக்கணும். ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தென் வேறு என்ன கேட்டிருக்காங்க, எம்ஃபில் மார்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் பேனல் ஆஃப் எக்ஸாமினர். ஓகேங்களா? சீல்டு கவர். இது வந்து நம்ம வேலை இல்லை. இந்த டார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, போல்டு பண்ணியிருக்கு, இது வந்துட்டு நம்ம மேம் தான் பண்ணுவாங்க, நமக்கு தெரியாது. நான் சொன்னல இந்த 4 ஃபாரின் எக்ஸாமினர், 4 இந்தியன் எக்ஸாமினர், அதெல்லாம் வந்து அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து அப்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது வந்து மேம் கொடுக்கும்போதே சீல் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. அதை கொண்டு போய் நம்ம யூனிவர்சிட்டியில் கொடுத்துருவோம். நம்ம கையில் என்னென்ன இருக்குன்னா, இந்த அப்ளிகேஷனுக்கு பின்னாடி நான் சொன்ன இந்த மார்க் ஸ்டேட்மெண்ட், பிஜி ஸ்டேட்மெண்ட், எம்ஃபில் ஸ்டேட்மெண்ட், சர்டிஃபிகேட் ஆஃப் ஜென்யூனஸ் பப்ளிகேஷன், அப்புறம் இது எல்லாத்தையும் பின்னாடி அட்டாச் பண்ணி பின் பண்ணிக்குவீங்க. அப்புறம் டிடி ப்ரூஃப் இது எல்லாத்தையும் பின் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றிலையும் அட்டஸ்டேஷன் வாங்கிடுங்க. ஓகேங்களா? 2 காப்பி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு காப்பி வந்து பிஹெச்டி செல்லுக்கு கொடுக்கணும். இன்னொன்று வந்து செக்யூரிட்டி என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு இது இருக்கும்,
அங்கே கொடுக்கணும். ஸோ அதனால 2 காப்பி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயும் அட்டஸ்டேஷன் மேம் கிட்ட வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் ஒரு சிடி கொடுக்கணும். அப்புறம் எத்தனையோ காப்பி கேட்பாங்க, சாஃப்ட் காப்பி. நமக்கு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, மேமுக்கு ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அது இல்லாமல் வந்து இங்கே வந்து எத்தனை காப்பி கேட்டிருப்பாங்க அப்படின்னா 4 காப்பி கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. 4 காப்பீஸ் ஆஃப் ஸ்னாப்சிஸ் சாஃப்ட் பைண்டிங்கில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காப்பி சிடியில் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சிடியும் 4 சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு காப்பி, மேமுக்கு ஒரு காப்பி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 6 சாஃப்ட் காப்பி ரெடி பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஓகேங்களா. உங்கள் கையில் என்னென்ன இருக்கும்னா சாஃப்ட் காப்பி இருக்கும், அப்ளிகேஷன் வந்து வித் அட்டஸ்டேஷனோட 2 செட்டு இருக்கும். ஒரு செட்டு வந்து பிஹெச்டி செல்லில் கொடுப்பீங்க, ஒரு செட்டு வந்து செக்யூரிட்டி ரூம் கிட்ட இருக்க செல்லில் கொடுப்பீங்க. அது இல்லாமல் வந்துட்டு மேம் வந்து இந்த கான்ஃபிடென்ஷியல் இந்த டார்க் இருக்குல்ல, இதை வந்து ஒரு ப்ரௌன் கவரில் போட்டு கொடுப்பாங்க. கான்ஃபிடென்ஷியல்னு சொல்லிட்டு மேம் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. நம்ம ஓப்பன் பண்ணாமல் உங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம். இதெல்லாம் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. இதில் வந்து 2 இடத்துல தான் எரர் நடக்கும். ஒன்று வந்து இந்த சாஃப்ட் காப்பியில் வந்துட்டு ஃப்ரண்ட் பேஜில் யூனிவர்சிட்டி எம்பளம் வைக்காமல் விட்டுருவாங்க. அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷனை வந்து ஒழுங்காக வந்துட்டு சைன் வந்து அப்லோட் ஆகாது நமக்கு. ஓகேங்களா. அப்ளிகேஷன் வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் ஆன்லைன், அதாவது இது வரைக்கும் நம்ம பண்ணது டிசி மீட்டிங் 1, 2 எல்லாமே மேமோட அக்கௌண்ட்லேருந்து பண்ணுவாங்க. ஆனால் சினாப்சிஸ் வந்து உங்களோட சினாப்சிஸும் தீசஸும் 2மே சப்மிட் பண்ணுறதுக்கு உங்களோட அக்கௌண்ட் வேணும். ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நியூ யூஸர்னா. ஆனால் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போதே உங்களோட சைனும் உங்களோட ஃபோட்டோவும் அதில் அப்லோட் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இது 2ம் அப்லோட் பண்ணாதனால அவங்களுக்கு இன்னுமே வந்து அப்லோட் பண்ண முடியல. யூனிவர்சிட்டியில் போய் அவங்க அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணி அகைன் அவங்க ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணி இது டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் ஓப்பன் பண்ணாதீங்க. சினாப்சிஸ் சப்மிட் பண்ணும்போது ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அன்னத்தன்னையே சைனும் உங்களோட ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நியூ யூஸர் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா. இமெயில் அட்ரஸு, அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதோட ஓடிபி கேட்கும். அப்புறம் யூசர் டைப், அதாவது நீங்கள் ரிசர்ச் ஸ்காலராக இல்லை ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேட்கும். ஏன்னா நீங்கள் ஸ்காலர் தான், அது கொடுத்துக்கலாம். அப்புறம் டெஸ்டினேஷன் வந்து பிஹெச்டி ஸ்காலராக எப்படி அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா. இல்லை நாட் அப்ளிகபிள்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் உங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி மெடிக்கோ பாட்னியா அந்த மாதிரி கேட்கும். நான் வந்து பாட்னி, அதனால் நான் பாட்னி கொடுத்துக்குவேன். அப்புறம் யூசர் பிலாங்ஸ் டு அப்படின்னு கேட்கும். அது வந்து காலேஜா, உங்களோடது வந்து காலேஜா யூனிவர்சிட்டி. அப்போ நீங்கள் பாரதிய யூனிவர்சிட்டினா யூனிவர்சிட்டின்னு போடுங்க. இல்லை நீங்கள் வந்து காலேஜ் அப்படின்னா காலேஜ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து பாட்னி இந்த மாதிரி கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா. அக்கௌண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுங்க. ஓகேங்களா. அக்கௌண்ட் மறந்துடுச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்படி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணோன்னா உள்ள அக்கௌண்ட் வந்துடும். அக்கௌண்ட் பண்ணோன்னா நீங்கள் கொடுத்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். அது இல்லாமல் சில டேட்டாஸ் கேட்கும். அந்த டேட்டாஸை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளோதான் சினாப்சிஸ் சப்மிஷன்.